அன்பு உறவுகளை பாசங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், பணிவான வணக்கங்கள். இந்த யூடியூப் தளம் ரொம்ப அற்புதமான தளம்ங்க. இதன் மூலமா தான் உங்ககிட்ட சந்திக்கிறேன், பேசுறேன், கொஞ்சம் ஜாலியா உறவாடுறேன். இந்த உறவாடுவதற்கு ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஒரு தளம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மனசு திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு உங்களோட பேச கொள்ள. என்னோடது முழுக்க முழுக்க மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் தான். நான் என்ன சொல்றேன், நான் 215-20 கதைகள் சொல்லியிருக்கேன். தினம் ஒரு கதை மட்டும் கேளுங்கள். அந்த கதை உங்களுடைய வாழ்க்கை, உங்களோட முழுமையான வாழ்க்கையில எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கனெக்ட் ஆவேன். கரெக்ட் ஆவேன். ஓகே, கதைக்கு வருமா? நல்ல கதை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை. கோதண்டம்னு அந்த ஊரில் வசிக்கக்கூடிய, ஊரில் மொத்தமே எவ்வளோ பேர் இருப்பான்? ஒரு 500 பேர் இருப்பான். அதில் இந்த கோதண்டம் மட்டும் ஒரு பெக்யூலியர் கேரக்டர். என்ன சொல்றது, யாருக்கும் கொடுக்க மாட்டா, ஒரு மாதிரி கொஞ்சம் மகாபிரபுன்னு சொல்லுவோம் இல்லை, அவனுக்கு கோதண்டன்ற பேரே மறந்து போச்சு. அவனை எல்லாம் கஞ்சன்னே கூப்பிட ஆரம்பிச்சான். கல்யாணத்துக்கு போனான், மொழி எழுத மாட்டா, ஸ்வீட்டு கீட்டு எல்லாத்தையும் எடுத்து பையில போட்டு வச்சுக்குவான், வீட்டில் தந்து வச்சுக்குவான், 2 நாள் கழிச்சு சாப்பிடுவான். அது என்னமோ அதில் ஒரு பிரியம், வேகம், ஆசை. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, சுதர்சனன்னு பேர் வச்சாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்க. படிச்சு 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தான். காலேஜுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தர்மாம்பாள்னு பேர். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அப்படியே இவனுக்கு கோதண்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத மனைவி. கோதண்டம் இந்த எண்டு எது கஞ்சத்தனத்துல, தர்மாம்பாள் உண்மையில தர்மாம்பாள். இவனுக்கு தெரியாத ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவா. ஓரளவுக்கு வீடு இருக்கு, நிலம் இருக்கு, நீச்சல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அனுபவிக்கிறதுக்கான ஆற்றலோ வேகமோ இல்லாது. என்னமோ கஞ்சத்தனம், பிஷினாரி பயல்னு சொல்லுவாங்க. இந்த கிராமத்துல சொல்லுவாங்க பாருங்க, பிஷினாரி பையன்ட்டு. அதுல அவன் சேர்த்துக்க. இந்த பையனும் வளர்ந்தான், +2 பாஸ் பண்ணான். அதுக்கப்புறம் காலேஜுக்கு கொண்டு போய் சேர்க்கல. இந்த சூழ்நிலையில அவங்க அப்பா செத்து போயிட்டார். தர்மாம்பாளோட கணவன் ஊர்ல கஞ்சன் என்று பெயர் பெற்று புகழ்பெற்ற ஒரு ஆள் செத்து போயிட்டான். பையன் அதுக்கப்புறம் காலேஜுக்கு போய் சேர்க்கல. அவனுக்கு வீட்லேயே ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துட்டு, மளிகை கடை வியாபாரம் நல்லா நடக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருத்தருக்கும் கடை கொடுக்க மாட்டான். அவனும் அவங்க அப்பனை மாதிரி பிசினாரி பையன். எப்படி ஒரு குடும்பம். அவனுக்கு ஒரு பொண்ணை ஒன்று பார்த்தாங்க, கோமதின்னு பேர், நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு நல்ல 3 அண்ணன்கள், அவங்க மத்தியில் வளர்ந்த குழந்தை, நல்ல தாராளமாக வாழ்ந்த குழந்தை. அதை கொண்டாந்து இவனுக்கு கொடுத்துருவோம். இவன் ஒரு பிசுனாரிங்கிறது கொஞ்ச நாள்லயே தெரிஞ்சிச்சு. யார்? அந்த கோமதி. இந்த கோமதிக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், அது கொஞ்சம் உடம்பு முடியல, அது கொஞ்சம் வீசிங் பேஷண்ட்டு, ஒரு மாதிரி அலர்ஜிக்கு, கொஞ்சம் ஹைட்டாக போன பயம், இந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏதோ ஒரு நல்ல இடத்தமா கல்யாணம் பண்ணிக்கும். சரி, ஓகே, உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். மளிகை கடை வச்சுருக்கான், ஒரு வீடு இருக்குது, சொந்தமாக நிலம் இருக்குது, ஆட்கள் இருக்காங்க வேலை செய்கிறதுக்கு. சரி, கொடுத்துடலான்னு கொடுத்துட்டான். வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்கு. அப்புறம் அவங்க அம்மா தான் சொன்னா, ஏண்டாரே எப்பவுமே அந்த கடையை கட்டின்னு மாறாச்சிட்டு கிடக்குறேன், கோமதியை கூட்டிகிட்டு வெளியே போடா, அப்படி போய் ஜாலியாக ஊர் சுற்றி பார்த்துட்டு வாங்கடா, போங்கடா, சும்மா எப்போ பார்த்தாலும் கடை 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 கடைன்னு. அம்மா, பொண்ணியை பார்த்துக்கிறியா? நான் பார்த்துக்கிறேன், போடா அப்படின்னு அந்த அம்மா கடையை கரெக்ட் பண்ணிச்சு. இவன் ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஜாலியாக கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சான். ஒரு 2000 ரூபா 3000 ரூபா பணம் கொடுத்து அனுப்பிச்சு, இது இதில் செலவு பண்ணிட்டு வா, இது மிச்சம் வைக்கக்கூடாது சொல்லிட்டாரு.
போனால் நல்ல ஹோட்டலில் சாப்பிட்றது அது பண்ணுறது. இவன் கஞ்சன்றதே மறந்துட்டு இந்த ஒரு 2-3 நாளாக ஜாலியாகவே இருக்கான். கடைசியில் ஊர் கிளம்ப நேரத்தில் பஸ்ஸுக்கு வராங்க. பஸ்ஸுக்கு உண்டான காசு போக்குவரத்தெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டாங்க. வர்ற நேரத்தில் பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று ஃபஸ்ட் கிளாஸாக பறந்துட்டுருக்கு. இதை பார்த்த உடனே இந்த கோமதி சொல்லிச்சு, எங்க இந்த ஹெலிகாப்டரில் போகணும் எனக்கு ஆசையாகுது. இவனுக்கு தெரியாது இந்த பொண்ணுக்கு ஹைட்டாக போனால் பிடிக்காது, மயக்கம் வரும், வீசிங் பேஷண்ட்டுன்னு இவனுக்கு தெரியாது. போய் கேட்குறான், ஒரு ஆளுக்கு 200 ரூபாப்பா, புதுசாக கல்யாணம் வந்திருக்கீங்க, 2 பேரும் பார்த்தா அப்படி தான் தெரியுது, அதனால் நீங்கள் 300 ரூபா கொடுங்க. 300 ரூபான்னா அது சரியாக வராது, நம்ம ஊருக்கு போகிறதுக்கான காசு அது சரியாக வராதுங்க அப்படின்னு சொல்லி விட்டான். ஹெலிகாப்டருக்காரன் அவன் சுற்றிட்டு ஒரு 5:30 மணி தான் பஸ்ஸு. 4:45 மணி வாக்கில் வந்து, ஏண்டா உங்கள்கிட்ட என்ன தான் காசு வச்சுக்கிறேன், ஊருக்கு போகிறதாங்க காசு இருக்குது, வேறு காசு இல்லைன்னு. சரி வா, கடைசி ட்ரிப்பு நான் அடிக்க போகிறேன், அதில் நீ வா, நீயும் உன் மனைவியும் இலவசமாக நான் கூப்பிட்டு போகிறேன்டா. உன் மனைவிக்காக அண்ணன்ற முறையில் நான் வந்து இப்போ இதை வந்து இலவசமாக கொடுக்குறேன். இவனுக்கு குஷி, வா கோமதி போலாம் போலாம் போலான்ட்டு போய் ஜாலியாக உட்கார வச்சுக்கிறான். உன்னை கோமதி சொல்கிறான், அது ஓரமாக உட்காந்துக்கிறேங்க, உட்காந்துக்கோ. ஒன்று மட்டும் சொல்கிறான், யார் ஹெலிகாப்டர் ஓட்டுறேன், டேய் எந்த காரணம் கொண்டும் சத்தம் போடக்கூடாது, கிச்சு மூச்சுன்னு சைலண்ட்டாக வரணும், ஹெலிகாப்டர் விட்டு இறங்குற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? ஓன்னு கத்துறது ஊன்னு கத்துறது பிடிக்காது எனக்கு. சரி 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 சரின்ட்டு ஒத்துக்கிட்டு, காசு தான் கிடையாது, இலவசம் தானே, உட்காந்து போகிறான். போய் சுற்று குட்டிக்காரனும் பல்ட்டி கில்ட்டி அடிக்குது. அடித்து முடிச்ச உடனே ஹெலிகாப்டர் விட்டு அப்படியே மயக்கமாயி இறங்குறான். என்னடா நீ மட்டும் இறங்குற அப்படின்னு இப்படி கை வச்சுட்டு இருக்க. ஏண்டா ஏன் கை வச்சுட்டு இருக்க, நீங்களும் யார்ட்டையும் பேசக்கூடாது, கத்தக்கூடாது, ஓன்னு சொல்லக்கூடாது, அழக்கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு. அதை விடு, விஷயத்த சொல்லு, ஏன் அப்படி அமைதியா வந்த? இல்ல நீங்க 3வது ரவுண்டு வந்து இல்ல அப்பயே கோமதி கீழே விழுந்துட்டா. ஆனா நான் கத்துனா நீங்க திட்டுவீங்கன்ட்டு நான் கத்தலேன்னு அவன். அட பாவி, ஒரு பொண்ணு விழுந்து போச்சுன்னா என்னன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் நிறுத்தி மொல்லமா அதை எடுத்துட்டு பண்ணடா பாவி. இப்படி விட்டுட்டு ஆத்துல கொண்டு போய் விழுந்து போச்சுடா அந்த பொண்ணு, நான் காப்பாத்திட்டு இருப்பேனடா அப்படின்னு. தெரியாதுங்க எனக்கு, நீங்க தான் அமைதியா வரணும், பேசக்கூடாது, வாய மூடின்னு வரணும்னு நானும் வாய மூடின்னு வந்தேன். கோமதி விழுந்துட்டா, நான் என்ன பண்றது சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு. அப்படின்னு பார்த்தா, ஏன்டா இந்த மாதிரி ஒரு கஞ்ச பையில நான் உலகத்திலேயே பார்க்கலடா, இப்படியும் ஒரு ஆளாடா. ஆனா விடுங்க, வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்கும். கோமதி போயிட்டா என்ன, இன்னொரு பொண்ணு வந்தா வரதட்சணை வராதா அப்படின்னு கேட்டான். உன்னைய திருத்த ஒரு ஆள் இல்லடா, எவ்வளவு பேர் வந்தாலும் உன்னைய திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீயாவது ஜாக்கிரதையாக வண்டி ஏறி போடான்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர் விட்டுட்டு நேராக வந்து வண்டியில் ஏற்றி உட்கார வச்சுட்டு அவனை அமுச்சிட்டு அதுக்கப்புறம் வரும்போது வேதனையோடு வரான். வேதனை வலி, என்னடா இது அநியாயமாக நம்ம வண்டியில் வந்தவங்க ஒரு தவறி விழுந்துச்சு, அதையாவது அவன் சொல்லியிருக்கலாமே, அதுவும் ஆற்றுல விழுந்தது, சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் எட்டு ஆத்தாண்ட சுற்றுறான். கரெக்டாக அந்த கோமதியை அந்த ஆற்று ஓரத்தில் கிடக்குது. முள்ளவன் போய் முள்ளவன் மீட்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்து வைத்தியம் பார்த்து அந்த கோமதி எட்டாந்து அவங்க அம்மா தர்மம்மாள்கிட்ட விடுறான். தர்மம்மாள்கிட்ட வச்சு வாங்கணும்னு வாங்கிட்டு இருக்கா. அவனு ஒரு பொண்டாட்டி அனுப்பிச்சு வச்சா அவனுக்கு இப்படியாடா இருப்ப, எரும மாடு. ஒரு வரதட்சணைக்காக இன்னொரு வரதட்சணை கிடைக்குன்னு பார்க்குறியடா, உங்கள் அப்பா புத்தி உன்னை விட்டு போகுமா பாரு அப்படின்னு பேசிட்டு இடத்துல, அம்மா அவன் கவலைப்படாதம்மா, நான் கோமதியோட அண்ணன்னு நினச்சிக்கோ, நீ என்ன இந்த பொண்ணை நான் காப்பாற்றிட்டேன் இந்தம்மா வீட்டில் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு உன்னை கையெடுத்து கும்பிட்டான். எப்படியாவது காப்பாற்றிட்டான்ட்டீங்க, இது எதுவும் காசு கேட்க மாட்டீங்களே, டேய் கஞ்சப்பையில காசு இல்லைடா, நான் தான் அண்ணன்னு சொல்லிட்டுதேன், அப்புறம் ஏன் காசு வாங்க போகிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போ அவன் சொன்னான், அந்த தர்மம்பால், வாழ்க்கையில நீ தான தர்மங்கள் செய்ய பழகு. உன் ஜோசியர் உனக்காக சொல்லிருக்காரு, தான தர்மங்கள் செய். யாராவது வறியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடு, ஏழைங்களுக்கு உதவி செய். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சிறந்து விளங்குவாங்க. நான் சொல்றது கேட்பியா? கேட்குறம்மா, கட்டாயம் கேட்குறம்மா. கோமதி கொஞ்சம் மயக்க தெளிஞ்சுமா, அவர் மேலே தப்பில்லைம்மா, எனக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்கு, கொஞ்சம் உயர்வாக போனால் மயக்கமாக வரும், நான் தாம்மா தவறி விழுந்துட்டேன். அவருக்கு தெரியாதும்மா, அவர் அங்கே போனால் யார்கிட்டையும் பேசக்கூடாது, சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லவும் சைலண்ட்டாக ஆகிட்டாருமா, அவர் மேலே தப்பில்லைம்மா, அன்பானவருமா அவர் அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார். இப்படி ஒரு தம்பதி நீங்க பார்த்துருக்கீங்களா? வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். இனிய உறவுகளே, அன்பு உறவுகளே, இனிய வணக்கங்கள்.